போன வாரத்தின் தொடர்ச்சியை நாம இப்ப தியானிக்கலாம். அதே யோவான் 11ஆம் அதிகாரத்துல நாம தியானிக்க போகிறோம். போன வாரம் நாம தியானிச்சோம், இயேசு நேசிக்கிறார். எப்படிலாம் இயேசு நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம். முதலாவது, இயேசு நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார் என்று தியானித்தோம். இரண்டாவது, தாமதிக்கிற அன்பு. சில நேரத்தில் ஆண்டவர் காத்திருந்தாலும் நாம இளைத்து போகினாலும் ஆண்டவர் ஏற்ற வேளையில செய்வார் என்பதை குறித்து நாம தியானித்தோம். மூன்றாவதாக, இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இரண்டாவது பார்த்தோம், தாமதிக்கிற அன்பு. இந்த செய்தியை கேள்விப்பட்ட போது, எந்த செய்தி? லாசரு வியாதியா இருக்கிறான் என்ற செய்தியை கேள்விப்பட்ட பிறகு உடனடியாக போகாமல் இன்னும் அந்த இடத்துல, அவர் இருந்த இடத்துல 2 நாள் தங்கி இருந்தார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு 7ஆம் வசனத்துல, நாம யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்பதான் சீஷர்கள் சொன்னாங்க, இப்பதான் யூதர்கள் என்ன பண்ணாங்க, உங்களை கல்லெறியலாம் அப்படின்னு அவங்க துரத்தின போது நாம தப்பித்து வந்திருக்கிறோம், மறுபடியும் அதே இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லுகிறீர்களே என்று இயேசுவின் இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். இப்போ மூன்றாவது, இயேசுவின் அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது என்றால், நமக்காக ரிஸ்க் எடுக்கிற ஒரு அன்பாக இருக்கிறது, துணிந்து செயல்படுகிற அன்பாக இருக்கிறது. ஆபத்துன்னு தெரிந்த பிறகு தன்னுடைய உயிரை பணயம் வைத்து லாசருவை காப்பாற்றும்படியாக நமக்காக அவர் துணிந்து செயல்படுகிறவராக இருக்கிறார். யூதர்கள் இயேசுவை கல்லெறிவார்கள் என்று அறிந்திருந்தாலும் அவர் ஒரு செய்தியை கேட்டாரு, லாசரு வியாதியா இருக்கிறான் என்று. அந்த செய்தியை கேள்விப்பட்ட பிறகு இயேசு என்ன பண்ணுகிறார், அந்த இடத்துக்கு போலாம் வாங்க அப்படின்றார். இதுல இருந்து என்ன தெரிந்து கொள்ளுது? ரிஸ்க் எடுக்கிற ஒரு அன்பாக இருக்கிறது, துணிந்து செயல்படுகிற அன்பாக இருக்கிறது. நம்மை நேசிக்கிறார் என்பதை இதன் மூலமாக வெளிப்படுத்தலாம். தன்னை குறித்து கவலைப்படாமல் நம்மை குறித்து அவர் கரிசனையா இருப்பதனால தனக்கு என்ன நேரிடும் என்பதை குறித்து கவலைப்படாமல் நம்மை தேடி வருகிறவராக இருக்கிறார். 2 இருக்கிறது, ஒன்று நாணம், ஒன்று அன்பு. சீஷர்கள் நாணத்தோட பேசுறாங்க, இயேசுவின் இடத்துல தான் சொல்லுகிறாங்க. அங்க போனீங்கன்னா, அந்த பெத்தானியாவுக்கு போனீங்கன்னா யூதர்கள் இருப்பாங்க, யூதர்கள் நம்மை கல்லெறிவார்கள், நம்மை கொன்று போடுவார்கள் என்று சொல்லுகிற ஒரு நாணம் இருந்தது, ஒரு அறிவு இருந்தது. இயேசு நாணத்தையும் பார்க்கிறாரு, அன்பும் இருக்கிறது. இது 2த்துல அவர் எதை பயன்படுத்த போகிறார்? நானும் யூதர்கள் என்னை கல்லெறிவார்கள், இன்னொரு பக்கம் அன்பு இருக்கிறது. நான் அன்பா இருக்கிற அந்த குடும்பம், நான் நேசிக்கிற லாசரு வியாதியா இருக்கிறான் அப்படின்ற ஒரு அன்பை பார்க்கும் பொழுது, நான் நாணத்தை பயன்படுத்தவா அன்பை பயன்படுத்துவா என்பபோது அவர் என்ன செயல்படுத்தினார் என்றால் அன்பை தான். ஏனென்றால் இயேசு நேசிக்கிறார் என்ற வெறும் வார்த்தையாக அல்ல, இயேசு இந்த உலகத்துல வந்து அவர் செயல்படுத்தினதை பார்க்கிறோம். அதனால்தான் துணிந்து செயல்படுகிற அன்பாக இயேசு காணப்படுகிறார். அநேக விதமான போராட்டங்கள் வருகிறது, நெருக்கங்கள் வருது. ஆனா இந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் என்றால், ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. வாசிங்க, யோவான் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நானே வாசிக்கிறேன். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். இதெல்லாம் சொல்லிட்ட பிறகு இப்ப இயேசு சீஷர்களை பார்த்து சொல்றாரு, லாசரு நித்திரையாக இருக்கிறான், நான் அவனை போய் எழுப்ப போகிறேன். சீஷர்கள் என்ன நினைச்சாங்க? நித்திரையா இருக்கிறான், வியாதியா இருக்கிறான், அவனுடைய வியாதி ரொம்ப முத்தி போயிருக்கும், அவனால என்ன பண்ண முடியாது, ஆக்டிவா இருக்க முடியாது, சோர்வோடு இருக்கிறதுனால படுத்த படுக்கையாக அவன் நித்திரையில இருக்க போறான், அவன் தூங்கி கொண்டு இருக்க போகிறான். இயேசு என்ன பண்ண போகிறாரு? அவனை எழுப்ப போகிறார் என்பதை தான்
சீஷர்கள் நினைத்தார்கள். பாருங்க அந்த 12ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகம் அடைவான் என்றார்கள். 13ஆம் வசனத்துல இப்ப இயேசு அவங்கள புரிந்து கொண்டார். இந்த நித்திரை என்ற வார்த்தையை சீஷர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள், நித்திரை என்ற வார்த்தையை இயேசு எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்பதை நம்ம 13-14 நம்ம வாசிக்கலாம். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ, சீஷர்கள், நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். பாருங்க, இருதயத்தின் நினைவுகளை சீஷர்கள் என்ன நினைக்கிறாங்க, எப்படி பேசுறாங்க என்பதை கூட இயேசு அறிந்திருக்கிறார். இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு, நித்திரை அடைந்திருக்கிறான் என்றால் அவன் மரித்திருக்கிறான். ஆனா சீஷர்கள் என்ன நினைத்தாங்க, அவன் வியாதியில நித்திரையா இருக்கிறான், ஆண்டவர் போய் என்ன பண்ண போகிறார், அவனை சுகமாக்க போகிறார். இந்த 14ஆம் வசனத்துல இப்ப ஆண்டவர் வெளிப்படையாக பேசுகிறார். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்பதை வெளிப்படையாய் சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் இப்ப வெளிப்படையாக சொல்லுகிறாரு, லாசரு மரித்து போனான். இந்த ஒரு நானும், ஆண்டவரை என் கண்களை நீங்க திறந்தருளுங்கப்பா, உம்முடைய வார்த்தையினுடைய புதையல்களை நாங்க அறிந்து கொள்வதற்கான, அதனுடைய ஆழத்தை அறிந்து கொள்வதற்கான கிருபைகளை நீங்க தரும்படியாக நாம் ஆண்டவர் இடத்துல கேட்கணும். பாருங்க, எப்பொழுதும் இயேசு கூடயே சீஷர்கள் பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. அவ்வளோ க்ளோஸாக ஆண்டவரோட வாக் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. அவருடைய பிரசனத்தோடு கூட அவருடைய சத்தத்தை, அவருடைய ஞானத்தை, அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தா கூட அவங்க என்ன பண்ணுகிறாங்க, மேலோட்டமாக நித்திரை என்பதை அப்படியே அவங்க என்ன பார்க்கறாங்க, தூங்கி கொண்டிருக்கிற ஒரு லாசரு அப்படிதான் பார்க்கறாங்க. ஆனால் அந்த வார்த்தைக்குள்ளாக இருக்கிற ஒரு ஆழத்தை, அந்த ரகசியத்தை சீஷர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. அநேகர் நாமும் என்ன பண்ணுகிறோம் என்றால், வார்த்தையினுடைய ஆழத்தை, அதனுடைய புதையல்களை, இதனுடைய ரகசியத்தை ஆண்டவரை நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியான ஒரு தாளந்தை எங்களுக்கு கொடுப்பீராக, விசுவாசிக்கும்படியாக ஆண்டவரை ஞானத்தையும் அறிவையும் இந்த வார்த்தையில் உள்ள இருக்கிற ரகசியத்தை அறிந்து கொள்ளும்படியாக ஆவிக்குரிய கண்களை எங்களுக்கு நீங்க திறந்தருளுவீராக. இது மிகவும் முக்கியம். ஆவிக்குரிய பிள்ளைகளாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நம்மளோடு கூட பேசும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கணும், ஆண்டவரை நீங்க எங்களுடைய இடத்துல சொல்லி இருக்கிறீங்க, இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை புரிந்து கொள்வதற்கு எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளுவீராக, எங்க இருதயத்தை திறந்தருளுவீராக என்று நாம கேட்கணும். இப்ப பாருங்க, இதுல ஒரு பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக இப்ப சீஷல் இடத்துல சொல்லிட்டாரு, லாசரு மரித்து போனான், லாசரு மரித்து போனான். இங்கதான் ஆண்டவருடைய ஞானத்தை பாக்குறீங்க. சூழ்நிலையை வைத்து சீஷர்கள் அவங்க ஞானத்தை யூஸ் பண்ணாங்க. கடந்த காலத்துல அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற யூதர்கள் மூலமாக கல்லெறிந்த போது அனுபவத்தை வைத்து அந்த ஞானத்தை அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், பேசுகிறார்கள். அனுபவம் மிகவும் முக்கியம்தான். ஆனால் இந்த அனுபவத்திலேயே நாம் என்ன பண்ணக்கூடாது, அதையே நம்ம வருகிற நாட்களில அதையே பயன்படுத்தி வாழாதபடிக்கு இயேசுவை சார்ந்து வாழுகிற ஒரு பிள்ளைகளாக நாம் இருக்கணும். இங்க பாருங்க, இயேசுவினிடத்துல ஒரு செய்தி வந்தது. என்ன செய்தி வந்தது? லாசரு வியாதியா இருக்கிறான், அவ்வளவுதான் வந்தது. இப்ப இருக்கிற மாதிரி நமக்கு மீடியாவோ டிவிஸோ மொபைலோ இவ்வளவு ஃபாஸ்டாக நியூஸ் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சது. சீஷர்களும் இருக்கிறாங்க, இயேசுவும் இருக்கிறாங்க, சுத்தி இருக்கிறாங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அவன் நித்திரையா இருக்கிறத, அவன் வியாதியா இருக்கிறான் என்பதுதான் சீஷர்கள் அறிந்திருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் வெளிப்படையா சொல்லுகிறாரு, அவன் செத்து போயிட்டான், அவன் மரித்து போனான், அவன் மரித்து 2 நாள் ஆகிறது, அவன் மரித்து 2 நாள் ஆகிறது என்பது அளவுக்கு ஒரு ரகசியத்தை இயேசு அங்க சொல்லுகிற ஒரு ஞானத்தை நீங்க பார்க்கிறீங்க. அப்போ ஞானம் உள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். இயேசு அன்புள்ளவர் தான், அதே நேரத்துல அவர் எவ்வளவு ஞானம் உள்ளவராக இருக்கிறார் பாருங்க. ஏதோ ஒரு பெத்தானியா ஊர்ல வியாதியா இருக்கிறான் என்ற ஒரு செய்தியை பார்க்க முடியாத ஒரு இடத்துல தூரத்துல இருக்கிற அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலை இப்போது எப்படி இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறார். அதான் வசனம் சொல்லி இருக்கிறது. மனுஷன் என்ன பண்ணுகிறான், முகத்தை பார்க்கிறான். கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். நேரமாகிறதுனால மூன்றாவதாக நாம பார்த்தோம், அது என்ன அன்பு என்றால் நமக்காக துணிந்து செயல்படுகிற ஒரு அன்பாக இருக்கிறது. ஆமென். இந்த கேள்விப்பட்ட பிறகு அவர் என்ன பண்ணுகிறார் என்றால்
துணிந்து பெத்தானியாவுக்கு போகிறார். யூதர்கள் இருப்பாங்க, இப்போ வியாதியை காட்டிலும் மோசமாக அவன் மரித்தே போய்விட்டான், தாமதமாக வருகிறார். நிச்சயமாகவே என்ன பண்ணுவாங்க, இவரை கல்லெறிந்து கொள்ளுவார்கள் என்று சீஷர்களும் அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. கடைசி அவங்க சொல்றாங்க, நாமும் இயேசுவின் இடத்துல போவோம், அவங்க என்ன விசுவாசம் இருந்தது, நம்மளையும் சேர்ந்து கல்லெறிவாங்க, நாமளும் மரித்து போகலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் போகிறார்கள். இயேசுவை முழுமையாக இன்னும் அவங்க என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியாத ஒரு அனுபவத்தோடு தான் இயேசுவோடு அவர்கள் பிரயாணப்பட்டார்கள். கடைசியாக இயேசுவின் அன்பை நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 11ஆம் அதிகாரம், நீங்க 7-32 வரைக்கும் அதை தொடர்ந்து நீங்க அப்படியே வாசித்துட்டு போயிட்டே இருக்கலாம். நான் ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். 32ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். இந்த சம்பவத்துல முதல் மார்த்தாள் வந்து இதே வார்த்தையை பேசுகிறாள். இப்ப இரண்டாவதாக யார் பேசுகிறாள் என்றால் 21ஆம் வசனத்துல மார்த்தாள் பேசுவா, மறுபடியும் 32ஆம் வசனத்துல மரியாள் சொல்வா. ரெண்டு பேருமே, ரெண்டு சகோதரியும் வந்து இயேசுவினுடைய பாதத்துல வந்து அதான் சொல்றாங்க, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இந்த சூழ்நிலை கேள்விப்பட்ட பிறகு நாலாவதாக அவருடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் ஆறுதல் செய்கிற ஒரு அன்பாக இருக்கிறது. அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்ட பொழுது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். 35ஆம் வசனத்துல இயேசு கண்ணீர் விட்டார். அவர் துயரம் அடைந்தார், இயேசு கண்ணீர் விட்டார். நமக்காக அழுகிற ஒருவர், துயரப்படுகிற ஒருவராக இயேசு காணப்படுகிறார். நாலாவதாக இயேசு நம்மை ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். அவர் வெறும் கண்ணீர் சிந்துகிறவராக அல்ல, நம்முடைய கண்ணீர்களை துடைக்கிறவராக இருக்கிறார். அங்கத்தான் பாத்தீங்கன்னா அவங்க எங்க இருக்கிறான்னு பார்த்து கல்லறைக்கு போறாரு. இப்ப அவங்க சொல்றாங்க, 4 நாள் ஆயிற்றே, நாருமே என்று சொல்றாங்க. இப்ப பாருங்க, ஆண்டவரே செய்யல, அவங்கள எடுத்து செயல்படுத்துறாரு. என்ன பண்ணுங்க, அந்த குகையில இருக்கிற கல்லை புரட்டி போடுங்க அப்படின்றாங்க. புரட்டி போடு. இன்னைக்கு இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்காது, நீங்க இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காதப்பா, இப்ப என் வாழ்க்கை முடிந்து போனது, என் சகோதரனுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது அப்படின்ற ஒரு சூழ்நிலை போல நீங்களும் இந்த வார்த்தையை கேட்கிற என் வாழ்க்கையில ஆண்டவர் முடிந்து போய்விட்டது, தாமதமாகி விட்டது என்ற ஒரு சூழ்நிலையோடு இருந்தா இனி நடக்காது, இனி எனக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்காது அப்படின்னு டாக்டரே உங்களுக்கு சொல்லியிருந்தாலும், இந்த வியாதி முத்தி போய்விட்டது, இனி நடக்காது அப்படின்னு சொல்லலாம். திருமணம் உங்களுக்கு நடக்காது அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம். எல்லா காரியத்திலையும் இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, அந்த கல்லை புரட்டி போடு. அவிசுவாசமாக உங்களுக்கு மெடிக்கல் ரெக்கார்டோட இருக்கலாம், அந்த கல்லை, அவிசுவாசமான கல்லை புரட்டி போட்டு நீ விசுவாசி, கர்த்தர் உங்க வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்கிறவரா இருக்கிறார். அது புரட்டி போட்டு இப்ப உரத்த சத்தமா இயேசு சொல்றார், லாசருவே வெளியே வா என்று சொன்னார். அவன் கட்டுகளோடு வெளியே வந்தான். கர்த்தர் அவனை விடுவித்தார், மரித்தான், மறுபடியும் அவன் உயிர்ப்பிக்கப்பட்டான். இயேசு நம்முடைய வாழ்க்கையும் அவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார், ரட்சிக்கிறவராக இருக்கிறார். மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு சோத்திருக்கிறோம். இந்த வசனத்தை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முடிந்து போன ஒரு நிலைமையோட, ஆண்டவரே இனி என் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது என்ற ஒரு சூழ்நிலையோட துயரத்தோட இந்த சத்தத்தை கேட்டிருந்தால், ஆண்டவரே முடிவிலிருந்து புதிய துவக்கத்தை தருகிறவர். ஆண்டவரே இந்த வார்த்தையை விசுவாசிக்கட்டும். அவிசுவாசமான எல்லா கல்லையும் புரட்டி போட்டு, ஆண்டவரே நீங்க அவங்களுடைய வாழ்க்கையை அடைக்கப்பட்டு இருக்கிற ஒரு லாசருவை போல உங்க வாழ்க்கை இருந்தால் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை வெளியே கொண்டு வருவீராக. அவங்க துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுங்க, இருளை வெளிச்சமாக மாற்றும்படி உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். என் இயேசு நீர் அன்புள்ளவர் என்பதை உங்க வாழ்க்கையில நீங்க செயல்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த வார்த்தையின் மூலமாக என் தேவன் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் ஆறுதலை தந்து மகிமையான காரியத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்ற வார்த்தையின்படி சுவாமி உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சாட்சி விளங்கட்டும். தேவன் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.